ஹalleluya. கர்த்தருடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தமாக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் தேவன் தாமே நம்ம ரபியா தேவச நேரத்தில் அழைத்து வந்து தேவரை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த தேவனை ஆராதிக்க கர்த்தர் நான் கிருபை இறக்க பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏற்ப நன்மை செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரம் நாட்கள் நம்ம தேவச ஞாபகம் தேவனை தொடர்ந்து நன்றி செலுத்தி தேவனை ஆராதிக்க கர்த்தர் நாட்கள் நமக்கு நன்றி செலுத்த முடியாமல் தேவன் நன்றி செலுத்த முடியாது. கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கார். ஸ்தோத்திரம். உங்களோட சேர்ந்து கர்த்தர் அடியானதோ இந்த பாக்கியத்தையும் சாக்கியத்தை கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த வசனாலையும் நாம் தேவ வசனத்தை வாசித்து கர்த்தருக்கு மாணவனாக புசித்து நாம் வாய்ப்பாடு பலப்படுவோமாக. இந்நாட்களிலே நமக்கு சில பிரச்சனைகள் நமக்கு பெரிய விதமாய் தெரிகிறது. நமக்கு சின்ன பிரச்சனைனாங்க கூட நம்ம பார்வைக்கு பெருசாக தெரிகிறது. பெரிய பிரச்சனையும் பெருசாக தெரியுது, சின்ன பிரச்சனையும் நமக்கு பெருசாகவும் தெரியுது. அது ஏன் அப்படி தெரியுது என்கிறதை நாம் வேதாந்தத்தோடைய நம்ம ஒத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் பார்வையிலே பிரச்சனைகள்லாம் சாதாரணமான காரியம் சரி பண்ணுறதுக்கு, ஆனாலும் நாம் அந்த பிரச்சனைக்கு என்று பயப்படுகிறோம். அந்த பிரச்சனையை உருவத்துக்கு நாம் திகைத்து நிற்கிறோம், படபடக்கிறோம். சில நேரங்களில் எந்த வேலை செய்யாமல் அமைதியாகவும் இருக்கிறோம். ஏன் அந்த பிரச்சனைக்கு இவ்வளோ பயப்படுறோம்? ஏன் போராட்டங்கள் இவ்வளோ சிரமப்படுறோம்? ஏன் பிரச்சனை கண்டு மயங்கி நிற்கிறோம்? ஏன் பிரச்சனைகள் திகைத்து நிற்கிறோம் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்காம சில காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா பிரச்சனையும் போராட்டங்களும் கர்த்தர் நம்ம கூட இருந்து மேற்கொண்டு தான் செய்கிறார். அதையும் நம்ம மறந்து விட்டு இருக்கிறோம். ஆனாலும் வேதவசனம் என்னாலும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்னவென்று சொன்னால், பிரச்சனையை எப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்வது, பிரச்சனையை எப்படி நாம் சிறியதாக பார்ப்பது, பிரச்சனையை எப்படி நாம் சின்னதாக டீல் பண்ணுவது என்கிற காரியத்தை நாங்கள் வேதவசனம் மூலமாக பார்ப்போம். வாசிக்கலாம். கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே ஒரு ஜெயித்த கூட்டத்தை பற்றி அப்போஸ்தலன் யோவான் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஜெயித்த வாலிபர்கள் குறித்து, ஒரு ஜெயித்த நபர்கள் குறித்து அப்போஸ்தலன் யோவான் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளே, நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள். எப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லாரோட உங்களுக்கு இருக்கிறது எவ்வளவு இருக்கிறார்? உங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லாரையும் பார்க்கணும். உங்களுக்கு இருக்கிற எப்படி இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். அதனாலே நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஜெயித்தீர்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே ஒரு ஜெயித்த காரியங்களை பற்றி இங்கே யோவான் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி ஜெயித்தார்கள் என்று சொல்ல போனால், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும். நமது தேவன் பெரியவராக இருக்கிறார். அதனால நீங்கள் ஜெயித்தீர்கள், நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் யோவான் பரிசுத்த அப்போஸ்தலன் யோவான் இங்கே எதிர்பார்க்கிறோம். ஆமென். ஹalleluya. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே ஒரு ஜெயித்த ஆட்களை பார்க்கிறோம். பிரச்சனைகளை ஜெயித்த ஆட்களை பார்க்கிறோம். பிரச்சனைகளை மேற்கொண்ட ஜனங்களை பார்க்கிறோம். பிரச்சனைகளை சமாளித்த அல்லது ஜெயித்த ஜனங்களை பார்க்கிறோம். போராட்டங்களை, நிந்தைகளை ஜெயித்த ஜனங்களை இங்கே பார்க்கிறோம். எப்படி இவர்கள் ஜெயித்தார்கள்? உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்க்கலும் நம்மளோட பெரியவர் என்கிறதை அங்கே காண்பிக்கும் பொருட்டாக அங்கே ஜெயித்த பெற்றார்கள். உலகத்தில் எல்லாரும் பார்க்கலும் நம்மளோட பெரியவராக தேவன் நம்ம கூட இருக்க முடியாது, அதை ஜெயித்தோம் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, உலகத்தில் எல்லாரையும் நம்மள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். அதனால் நம் உலகத்தில் எல்லாம் என்ன செய்யலாம்? நாம் என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம் என்று சொல்லி போடப்படும். எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். நம்மளுக்கு ஒரு பெரியவர், நம்மளுக்கு உள்ளவர் பெரியவர், நம்முடைய தேவனாய் கர்த்தர் பெரியவர்
என் நிமித்தமாய் நாம் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் என்று போடப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் நம்ம ஜெயிக்க முடியும், எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்மகிட்ட உள்ளவர் பெரியவர் என்று போடப்பட்டிருக்க முடியாது. ஆனாலும் நம்ம இந்த வசனத்தை நாம் சரணத்திலே மறந்து கொண்டு பிரச்சனையே நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டு பயந்து நடுங்கி திகைத்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல ஜெயிக்க முடியாமல் தாமதித்து கொண்டிருக்கிறோம். தேவசம் சோத்திரம் இல்லாத இது ஏன்னா நம்ம பிரச்சனையை பெருசா பார்க்கிறோம், தேவனை சிறிதாக மனதிலே வைத்திருக்கிறோம். புரியுதா? பிரச்சனையை நம்ம மேற்கொள்ள முடியலை, பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியலை, பிரச்சனையை ஏன் நம்ம ஜெயம் கொள்ளவில்லை எப்படின்னா நமக்கு உள்ளவர் பெரியவர் என்று நாம் நினைக்க மறந்து விடுகிறோம். நமக்கு இருக்கிறவர் உலகத்தில் உள்ளவர் எல்லாரையும் பார்க்கிறோம். நமக்கு உள்ளவர் தேவனாக்கத்தை பெரியவர் என்று நாம் நினைக்க மறந்து விடுகிறோம். அதுக்கு மாறாக பிரச்சனையை என்ன மாற்றுகிறோம், பெருசாக பார்க்கிறோம். அப்போ பாருங்க, பிரச்சனையை பெருசாக பார்க்கிறோம். நமக்கு உள்ள பெரியவரை கர்த்தரை நாம் சிறியவராக நம்ம மனதில் வைக்கிறோம். அதனால தான் பிரச்சனை நமக்கு என்னவா தெரியுது, பெரிய பிரச்சனையாக தெரியுது. ஆண்டவர் உள்ளுக்குள்ள இருக்கிறதை நாம் மறந்து விடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் எப்போது ஒரு காரியத்திலே கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி நினைத்து பார்த்து அதன்படி நடக்கும் போதுதான் அந்த பிரச்சனை என்னவா தெரியும், உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த செய்தி தலைப்பு எப்படின்னா, பிரச்சனையை எப்படி சிறிதாக பார்ப்பது, பிரச்சனையை எப்படி சிறிதாக பார்ப்பது. இதுதான் இந்த செய்தியோட தலைப்பாகும். நீங்க எப்படி ஒரு பிரச்சனை சின்னதாக பார்க்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய பெரியவராக தேவன் இருக்கிறார் என்று நினைக்கும் போதுதான் உங்களோட பிரச்சனையை போராட்டங்களை நீங்க என்ன பார்ப்பீங்க, சின்னதாக பார்ப்பீங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு ஓமை தான். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கேல் இருக்குது, அது சின்ன ஸ்கேலாக இருக்குது. அந்த சின்ன ஸ்கேல் எப்போ சொல்றீங்க, ஒரு ஸ்கேல் இருக்குது, அந்த ஸ்கேல் சின்னதாக இருக்குன்னா எப்படி தெரியும், சின்ன ஸ்கேல் எப்படி சொல்றீங்க? பெரிய ஸ்கேல் பக்கத்தில் வந்தோன்னா தெரியும், சின்ன அது ஸ்கேல் என்ன சின்னது, பக்கத்தில் ஸ்கேல் என்னவா இருக்குது, சின்ன ஸ்கேலாக இருக்குன்னு தெரியும். அப்போ நமக்கு உள்ளவர் பெரியவரா நீங்க இருக்கிற, நமக்கு உள்ள பெரியவர் தேவனாய் கர்த்தரா இருக்க முடியாது. நமக்கு உள்ள தேவனாய் கர்த்தர் பெரியவரா இருக்க முடியாது. நமக்கு பிரச்சனை என்னவா இருக்கும், சின்னதாக. அப்போ பெரியவராக தேவனாய் கர்த்தரை ஒரு பிரச்சனை பக்கத்தில் நீங்க கொண்டு வரும்போது அந்த பிரச்சனை என்னவா இருக்கும், அந்த தேவனுடைய பெரியவராகியோடைய பிரச்சனை பெருசா தெரியுமா, தெரியாது. ஏன்னா அவர் சகத்திலும் பெரியவர். நம் தேவனாய் கர்த்தர் பெரியவராக இருக்க முடியாது. ஒரு பிரச்சனையை பெரியவராக தேவனை பக்கத்தில் அறிவு கொண்டு வந்து வைத்தால் அந்த பிரச்சனை என்னவாதான் தெரியும், சின்னதான் தெரியும். அப்போ தேவனாய் கர்த்தர் பெரியவராக இருக்க முடியாது. அவரை நீங்க பிரச்சனை கொண்டு போகும்போது இப்ப பிரச்சனை பெருசா எப்படி தெரியும், தேவனுடைய பிரச்சனை பெருசாக தெரியும். தேவனுடைய பிரச்சனை பெருசா தெரியுது அப்படின்னா நீங்க மறுபடியும் தேவனை நீங்க சிறியதாக மனதை வைத்திருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். நீ சின்னதாக தேவன் மனதை இடம் கொடுத்தீங்கன்னு அர்த்தம். நீ தேவனுக்கு சின்னதாக இடம் கொடுத்தீங்கன்னா, பெரியவராக இருக்கிற தேவனை நீ சின்னதாக இடத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை என்னவாதான் தெரியும், பெரிதாக தெரியும். பெரியவராக இருக்கிற தேவனாய் கர்த்தரை நீங்க எப்போ எடுத்துக்கொண்டு இருந்தால்தான் பிரச்சனை உங்களுக்கு என்னவா தெரியும், சின்னதாக தெரியும். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. இங்கே பாருங்க, ஒரு காரியத்திலே இங்கே ஒரு சம்பவம், ஒரு காரியம் சவுலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெருசா தெரிந்தது. ஆனால் தாவீதுக்கு அது சிறுசா தெரிந்தது. இங்கே ஒரு பிரச்சனை சவுலுக்கும் இஸ்ரவேலுக்கும் எப்படி தெரிஞ்சது, பெருசா தெரிஞ்சது. ஆனா அதே பிரச்சனை தாவீதுக்கு மட்டும் சிறுசா தெரிஞ்சது. எப்படின்னு பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. ஒரு விஷயம் 1 சாமுவேல் 17 முதல்ல 6 வாசிங்க. அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. வசனம் சொல்லி வாசிங்க. 1 சாமுவேல் 17. நம்பர் சொல்லுங்க. 1 சாமுவேல் 17:4 வாசிக்கலாம்.
பெரிய வீரன் பெலிஸ்தியன் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணம். 6 முழமும் 1 ஜாணம். 6 முழமும் 1 ஜாணம். கோலியாத் எவ்வளவு ஹைட்ல இருக்கிறான்? 6 முழமும் 1 ஜாணம் இருக்கிறான். வாசிக்க. தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தில் நிறை 5000 சேக்கலான வெண்கலம். சரி, அடுத்த வாசிங்க. அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி 4 நெசவுக்கு காலில் படை மரத்தின் கனதியும் ஈட்டியின் அளவு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்குள்ளாக நடப்பான். இப்போ கோலியாத்தை பத்தி விவரித்து போடப்பட்டிருக்கு. அவன் என்ன மாட்டிருப்பான், என்ன ஷூ போட்டிருப்பான், என்ன ட்ரெஸ் போட்டிருப்பான், எவ்வளோ ஹைட்டா இருப்பான் என்கிறத பத்தி போட்டிருக்கு. அதாவது ஆவியானவர் வெளிச்சத்திலே வசனத்தை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்றது தோணுச்சு. எப்படி ஒரு கோலியாத்து என்கிற பேர், அந்த பேருக்கு வந்து இங்கே என்னவா போட்டுட்டேன் நான்? கோலியாத்து பேருக்கு இங்கே என்ன போட்டுட்டேன்? பிரச்சனை, போராட்டம், துன்பங்கள், கஷ்டங்கள் இதில் போட்டுட்டேன். இப்போ அதை வாசித்து பார்த்தேன். அவன் தலையில் வெண்கலம் இருக்கும், ஏன்னா அவன் 6 முழமும் 1 ஜாணம் வேற இருக்கும். இப்படிலாம் அவனை பற்றி போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்தேன். என்ன அவனுடைய ஈட்டி தாங்கும் நெசவுக்காரன் படையத்திலும் அவன் ஈட்டின்னு அங்கு 600 சேக்கல் இரும்பா இருக்கும். வரிசை பிடிக்கிறவன் முன்பாக நடப்பான். இப்படி ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நாம் இங்கே தெரிந்து கொள்றோம். இப்போ அந்த பிரச்சனை எப்படி பேசும், அந்த போராட்டம் துன்பங்கள் எப்படி பேசும் பாருங்களேன். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. பிரச்சனை பேசுது, வாசிங்க. அதான் இஸ்ரவேல் சேவல் கத்தனா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து சத்தமிட்டு, ஒன்றுக்குள் வாரியா அப்படின்னு கேட்குது. பிரச்சனை சொல்லுது, நீ என்ன சவுலாரா, நீ ரட்சிக்கப்பட்ட ஜனமா, உங்களை யாராவது தெரிஞ்சுட்டு ஒத்தைக்கு வாரியான அந்த காலத்தில் திருநெல்வேலி பாஷையில் பேசுவோம். ஒத்தைக்கு வந்து பாரு அப்படின்றோம். அந்த மாதிரி பிரச்சனை சந்திக்க தயாரா அப்படின்னு பிரச்சனை சொல்லுது, பேசு. அந்த பிரச்சனைக்கு உயரம் எவ்வளவு? 6 அடி 1 ஜான் அங்குலம், 1 ஜான் முழம், ரைட்டா? 6 அடி முழமும் 6 முழமும் 1 ஜான். அது இப்போ பேசுது, என்ன பேசுது? ஒத்தைக்கு வா அப்படின்னு பேச. அடுத்தது ஒருவேளை ஒத்தைக்கு போட்டு நான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நான் உனக்கு என்னமா இருப்பேன்? அடிமையா இருப்பேன். அதான் அர்த்தம், அப்படிதானே? அந்த பிரச்சனையை காலில் போட்டு நீங்க விதிச்சிட்டீங்க அப்படின்னா நான் உனக்கு இனிமேல் நம்புவேன். அது பிரச்சனையாவே இல்லாதபடிக்கு உங்களுக்கு எல்லாம் மாறிடும். நான் அடிமைத்தன்மை நான் சொன்னா அது கேட்போம். அந்த ஆளு அந்த பிரச்சனை நான் சொன்னா கேட்போம். அப்படி மாறிடுவேன் அப்படிங்குது. அப்புறம் ஒருவேளை நான் ஒத்துழைத்து போடுவேன், நான் உங்களை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன இருப்பீங்க? அடிமையா இருப்பீங்க. பரவாயில்லையா அப்படின்னு அவன் சொல்றான். இதுதான் ரொம்ப அருமையா பிரச்சனை பேசுது. அடுத்தது இப்போ ஒத்தைக்கு ஆள் அனுப்பு அப்படின்னு. இதுதாங்க பிரச்சனை. அன்னைக்கு சவுலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. 6 முழமும் 1 ஜான். இந்த பிரச்சனை இப்போ என்ன பேசுது? ஒத்தைக்கு யார் வாரா வந்து நான் ஜெயிச்சா நீ எனக்கு அடிமை, நீ ஜெயிச்சா நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லு. இப்போ என்ன செஞ்சிருக்கணும்? இங்கே பார்க்கணும். இப்போ என்ன செஞ்சிருக்கணும்? என்னடா நீ ஒரு ஆள் தானே நீ இருக்கிற, பெரிய கூட்டமாக இருக்கு, சேனை கூட்டமாக இருக்கு. இல்லைல்ல, ஒரு ஆள் தானே, சிங்கிள் மேன் தானே, இந்த நான் ஒருத்தர் அனுப்புகிறேன், அவனை போட்டு ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க அதை சொல்லலை. அவங்க அதை போய் என்னாச்சு, அந்த பிரச்சனை அவங்களுக்கு என்னாச்சு பாருங்க. 11 வாசிக்க. பாருங்க, அந்த பிரச்சனை கேட்டு சவுலும் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. ஏன் பயந்தாங்க?
தலைப்பசம் என்ன வாசித்தோம்? தலைப்பசம் என்ன வாசித்தோம்? உங்களில் இருக்கிறவனிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதனால நீங்க என்ன செஞ்சீங்க? பிள்ளைகளை நீங்க ஜெயித்தீர்கள். இப்படி அப்போஸ்தலர் யோவான் எழுதுறார். ஆனா இவங்க என்ன இருக்கிறாங்க? நம்ம இருக்கிற கோலியாத்து பெரியவனா இருக்கிறா அப்படின்னு மிகவும் அவங்க பயந்துட்டாங்க. நம்மளோட பிரச்சனை என்னவா இருக்குது? ஏன்னா அவன் இங்கே போட்டிருக்கான், இங்கே வெங்கட போட்டிருக்கான், அதை போட்டிருக்கான், கடையில் வச்சுருக்கான், அதை வச்சுருக்கான், ஈக்கி எவ்வளோ பெருசாக இருக்குது, முன்னாடி ஆள் வந்து போயிட்டு இருக்கிறான், புத்தியங்களோட சண்டை போட்டு நம்மள மாற முடியாத அப்படின்னு சவுல் வந்து அவரும் பெரிய ராஜாவாக ஜெயிச்சு வந்தவர் தான். ஆனால் அந்த இடத்துல யாருக்கு பிரச்சனை கண்டு செஞ்சார்? மனம் கலங்கி நின்றார். பயந்து போய் கூடாரத்திலே இருந்தார், வெளியே வரலை. இஸ்ரேல் ஜனங்கள் அதுக்கு மேலே பயந்து இருந்தார்கள். பாருங்க, ஏன் அப்படி? ஏன் பயந்தார்கள்? ஏன் பயந்தார்கள்? எதுக்கு பயந்தார்கள்? பிரச்சனையோட உயரம் எவ்வளவு? 6 முழம் ஒரு ஜான். பிரச்சனையுடைய உயரத்தை பார்த்து பயந்தார்கள். பிரச்சனையுடைய அளவை பார்த்து பயந்தார்கள். பிரச்சனையுடைய வெயிட்டை பார்த்து பயந்தார்கள். பிரச்சனையுடைய பவரை பார்த்து பயந்தார்கள். பிரச்சனையுடைய சொற்களை கேட்டு பயந்தார்கள். பிரச்சனையுடைய அச்சுறுத்தலை கண்டு பயந்தார்கள். மொத்தத்தில் பிரச்சனையுடைய உருவத்தை பார்த்து என்ன செஞ்சாங்க? பயந்தார்கள். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள்? மறந்தார்கள். ஹல்லேலூயா. நாம் சில நேரங்களில் கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற பெரியவராக இருக்கிற கர்த்தரை நாம் மறக்கும் போது பிரச்சனை நமக்கு என்னவா தெரியும்? பெருசாக தெரியும். 6 முழம் ஒரு ஜான் நமக்கு என்னவா தெரியும்? உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் வானத்து பூமியும் படைத்த உன்னமான தேவனுடைய உருவத்தை பார்க்கும்போது, அவருடைய பவரை பார்க்கும்போது, அவருடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது, அவருடைய ஹைட்டை பார்க்கும்போது இந்த பிரச்சனை என்னவா இருக்கணும்? கால் தூசி கூட அங்கே இடம் இல்லை. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் பயந்தார்கள். ஏன்னா இவங்க பார்த்ததை பிரச்சனையோட உயரத்தை தான் பார்த்தாங்க, தேவனோட உயரத்தை அவங்க பார்க்கல. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோட உயரத்தை பார்க்காம, தேவனுடைய பெரியவராகிய தேவனை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளாமல், நம்மளிடத்தில் இருக்கிற பெரியவராகிய தேவனை நீங்கள் சரியாக பார்க்காம, அல்லது தேவனாய் கர்த்தரை நீங்கள் பெரியவராக பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா சின்ன பிரச்சனை கூட பெரியதாக தான் உங்களுக்கு தோணும். எல்லா பிரச்சனையும் 6 முழமும் ஒரு ஜானுமா தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க தேவனை நீ பெருசா பெரியவரா பாருங்க. இந்த 6 முழமும் ஒரு ஜானும் உங்களுக்கு கால் தூசிக்கு வர தேரா. அவன் சொன்ன வார்த்தை அற்புதமா தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தையை பாருங்க, தேவனுடைய ஸ்ட்ரென்த்தை பாருங்க, தேவனுடைய பவரை பாருங்க, தேவனுடைய ஹைட்டை பாருங்க, தேவனுடைய ஆக்டிவிட்டி பாருங்க, தேவனுடைய கேரக்டர் பாருங்க. இந்த 6 அடி ஒரு ஜான் என்னவா இருக்கணும்? 6 முழம் ஒரு ஜான் என்னவா இருக்கும்? சிறுசாக இருக்கும். ஆனால் பெரியவரா இருக்கிற தேவனாய் கர்த்தரை நான் பார்க்காம, அவருடைய பலத்தை பார்க்காம, அவருடைய பவரை பார்க்காம, அவருடைய ஹைட்டை பார்க்காம, அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அவருடைய வேர்டு, அவருடைய கேரக்டரை பார்க்காம இருந்தோமானால் அந்த 6 முழமும் ஒரு ஜானும் பெருசாக தான் நமக்கு தெரியும். சவுலுக்கும் இஸ்ரவேலுக்கும் அப்படி தான் தெரிஞ்சு. ஆனால் பாருங்க, ஒருத்தருக்கு அது லேசாக தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 வாசம். பெலிஸ்தரை நோக்கி, தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு கேடகத்தோடு எத்தனை பாருங்க, எத்தனை ஐட்டம் இருக்கவங்க? ஈட்டி, பட்டயம், கேடகம். கேடகம் ரைட்டு. எழுதி வருகிறார். நானோ வாங்க வாசிக்கலாம். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவ தேவனாகிய சேனுடைய கர்த்தருடைய நாமத்தால். ஹல்லேலூயா. இங்க யாரை கூப்பிட்டாரு? யாரை கூப்பிட்டாரு? உலகத்திலே பெரிய நாமமாகிய கர்த்தருடைய நாமத்தை உள்ள கொண்டு வந்தார். கோலியாத்து கண்ணுக்கு என்னவா தெரியலாம்? சிறுசா தெரியும், கால் தூசி தெரியலாம். அவ்வளவு அவனே சொல்லிக்கிறான், நீ பட்டயத்தோடு வந்திருக்க, ஈட்டியோடு வந்திருக்க, கேடகத்தோடு வந்திருக்கிற. நானோ சாகத்தை உண்டாக்கினவர், வானத்துக்குமே உண்டாக்கினவர், கர்த்தருடைய நாமத்தால் விழுந்து வருகிறேன் என்று சொன்னான். அவனுக்குள்ள பெரியவரை அவன் நினைத்து பார்த்தான். அவனுக்குள்ள
நமக்குள்ள தேவனாய் கர்த்தர் பெரியவராக இருக்கிறதை அங்கு வெளிப்படுத்தினான். அதனால் நிலைத்து நின்றான். கோலியாத் இப்போ அந்த 6 மூலமும் ஒரு ஜான் சின்னதாக தெரிந்தது. ஹalleluya. உங்களுக்குள்ள பெரியவர் என்று நீங்க நினைக்க மறந்த போதெல்லாம் கோலியாத் என்ற பிரச்சனை உங்களுக்கு பெருசா தான் தெரியும். உங்களுக்குள்ள உள்ளவர் பெரியவர் எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப அந்த கோலியாத் பிரச்சனை என்னவோ ஆல்ரெடி 6 மூலம் உள்ள அந்த ஹைட்டு ஒரு ஜான் என்னவோ தெரியும், சின்னதாக தெரியும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் தனக்குள்ள ஒரு பெரியவர் என்கிற மறந்தார்கள். கோலியாத் என்கிற அந்த 6 முழம் உள்ள ஒரு ஜான் உள்ள அந்த பிரச்சனை பெருசாக தெரிந்தது. அதே தாவீதுக்கு நம்மட்டு உள்ள ஒரு பெரியவர் என்கிறதை அவன் நினைவை பற்றி பார்க்கும்போது கோலியாத்தோட 6 முழம் ஒரு ஜான் அவனுக்கு எழுது காத்தூசியாது. அவனுக்கு வச்சிருந்த பட்டயம் ஈட்டியும் அவன் வச்சிருந்த கேடகமும் அவனுக்கு இன்னும் காத்தூசியாக இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து ஹி இக்னோர் இட். இந்த மாதிரி இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாம ஹி இக்னோர் இட் அப்படின்னு தான் அர்த்தம். பை த காட்ஸ் நேம். 7 வருஷம் சோத்திரம்ன்றாங்க. ரொம்ப அற்பமாக ஒரு வார்த்தை விட்டான். அப்புறம் பாருங்க, அப்போ அதே இடத்துல நீங்க பாருங்க, இன்னொரு இடத்துல பாருங்க 31 வாசிங்க. 1 சாமுவேல் 17:31 வாசிங்க. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுல் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, உன்னுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உன்னுடைய அடியானாகிய நான் போய் பெலிஸ்தரை யுத்தம் பண்ணுவேன். பாருங்க, அதாவது இப்போ சவுல் என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த பெலிஸ்தரை எவனை கொண்டு போடுறோம், அந்த கோலியாத்தை எவனை கொண்டு போடுறீங்களோ அவளுக்கு என் மகளை தருவேன், மகளை கல்யாணத்துக்கு தருவேன், உங்களுக்கு பொண்ணு கொடுத்து வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அவனை தாவி கேட்குறாரு, சரி என்ன விஷயம் அப்படிங்கிறார். இந்த கோலியாத்தங்களோட தைரியம் பயமுத்துக்கு போகிறான். ஒருத்தருக்கு யார் வரான்னு கேட்டு போகிறான். ஜெயிச்சா நாம் அவனுக்கு அடிமையா, நம்ம ஜெயிச்சா அவன் நமக்கு அடிமையா, அவன் ஜெயிச்சா நாம் அவனுக்கு அடிமையா சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு. உடனே இந்த சவுல்ராஜை கூட்டு போங்க அப்படின்றான். அந்த சவுல்ராஜை கூட்டு போகும்போது அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு வாசிங்க. இவனை கண்டு நீ என்ன செய்ய வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். பிரச்சனை கண்டு உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஹalleluya. 6 முழம் ஒரு ஜான் இருக்கிற அந்த பிரச்சனை கண்டு நீ ஒரு நாளும் கலங்க வேண்டாம். கேடகம் பட்டையும் ஈட்டி உள்ள அந்த 6 ஜான் ஒரு முழம் உள்ள அந்த பிரச்சனை கண்டு நீங்க என்ன போராட்டம் என்ன செய்யணும், ஒரு பொழுதும் கலங்க வேண்டாம். உங்க இருதயம் கலங்க வேண்டாம். ஏன்னா நமக்குள் உள்ளவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் பெரியவர். ஆமென். ஹalleluya. நாம் உலகத்தை ஜெயிக்கலாம். ஆமென். சோதரம் வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரை எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவர்களோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன். ஐயா நீ ரொம்ப யூத்து, அவன் பெரிய ஆளையா, அவனை பல சீனியர் உள்ளவன், நீ ஜூனியரு, அதில் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சவுல் சொல்கிறான். இவனே என்ன செய்யலாம், பயந்துட்டு போதுலாம் கூடாது. யாரு ஏற்கனவே பெலிஸ்தரை ராஜா யுத்தம் மேற்கொண்ட ஒரு ராஜா அது பயந்து செய்யலாம். ஒரு பிரச்சனையை கண்டு மயங்கி உட்காந்துக்கிறான். அவன் சொல்றான் உனக்கு எல்லாம் ஆகாது அப்படின்றான். வாசிக்கலாம். தாவீது சவுலை பார்த்து, உன்னுடைய அடியாரின் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறபோது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் மந்தியில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்த்து தப்புவித்தேன். அதை என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் அடியாராகிய நான் கொன்றேன். விட்டு சேதமில்லாத இந்த பெலிஸ்தியன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய செயல்களை நிந்தித்தானே. ஹalleluya. ஜீவனுள்ள தேவனை அவன் நிந்தித்தானே. பெரிய தேவனா இருக்கிற அவர் சாதாரண சொல்லிட்டால, எனக்கு அந்த கரடி போல அந்த சிங்கம் போல இது ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு. ஹalleluya. என்ன தெரியுமா, ஒரு மட்டும் கரடியை ஜெயிச்சதை ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு மட்டும் சிங்கத்தை ஜெயிச்சதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒரு பிரச்சனை கண்டு பயப்படுறோம், ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனை கரடி போல பிரச்சனை வந்துச்சு, இதுக்கு முன்னாடி எவ்வளவு சிங்கம் போல பிரச்சனை இருந்துச்சு, அதை என்ன செய்யணும், ஞாபகம். இவன் ஞாபகத்தை என்ன சொன்னான், தாவீது ஞாபகம் சொன்னான், ஐயோ நான் அந்த கரடி ஒரு நாள் கொண்டிருக்கிறேன், சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், ஆட்டை போல கிழித்து கொண்டிருக்கிறேன், ஜீவனோட தேவனை நெஞ்சிக்கிறான். ஏன்னா அந்த கரடியும் அந்த சிங்கமும் அந்த கோலியாத்து எல்லாம் ஒன்று தான் எனக்கு பிரச்சனை பார்க்கும்போது, ஏன்னா நான் நித்திய ஜீவனை நான் பார்க்குறாரு, பெரியவராக தேவனை மனசில் வச்சுருக்கிறேன், எனக்கு எல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்கிறான். தேவன் வசனம் சோத்திரம் இல்லாத
நாம் எப்போவுமே ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது பழைய பிரச்சனைகளை மேற்கொண்டதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹalleluya. கர்த்தர் பழைய பிரச்சனைகளை பெரியவராக எப்படி நம்ம மேற்கொள்ள வச்சா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கடனை அடைக்க முடியலையா, இதுக்கு மேலே உள்ள கடனை எப்படி அடைச்சோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது தயங்குறோமா, போன வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டணும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எல்லாமே பிரச்சனை என்னதான், நமக்கு ஒன்று தான். ஒரு மட்டும் ஒரு நோயிலிருந்து இந்த நோயிலிருந்து தப்பிக்க யோசிச்சு கொண்டு இருக்கிறோமா, போனது நோயிலிருந்து எப்படி விடுதலை பெற்றோம், நம்மளோட பெரியவர் அதை எப்படி மேற்கொண்டார், நம்மளோட பெரியவர் தேவனை எப்படி மேற்கொள்ள செய்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பண்ணிட்டா இப்போ உள்ள பிரச்சனையே நோய்களை துன்பங்களும் என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். அது சின்னதாக தெரியும். தாவீது அசால்ட்டா சொன்னார், கரடியை ஆடுகளை கிழிச்சு போட்டேன், சின்னத்தை ஆடுகளுக்கு கிழிச்சு போட்டேயா அப்படின்னு சொல்றாரு. அதே வசனத்தில் பாருங்க, 26 வாசிங்க. 1:26. இந்த பாருங்க, பிரச்சனை அவங்க என்னவாத்துக்கு இருக்காங்க, இவங்க பயந்து எங்க இருக்கிறாங்க, கூடாதுக்கு சேவை அந்த என்ன யுத்த கூடாதுக்கு வெளியே வரல. ஆனா இவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, இந்த பெலிஸ்தரை கொண்டுனா என்ன அர்த்தம், இந்த பிரச்சனையை மேற்கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யணும். ஒருவேளை இந்த பிரச்சனை நான் கால் தூசி ஆக்கிட்டோம்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கறான். ஆசிரியர் பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு வித்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்துறா. என்னையா பேசுறீங்க, நித்திய தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை ஜீவனுடைய தேவனுடைய சேனை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தன் நிந்திக்கிறதுக்கு வித்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம் என்றார். பாருங்க, அப்ப எவ்வளவு தூரத்துக்கு தன் தேவனா கத்துற பெரியவரா மனசுல வச்சிருக்கிறான். இயேசு பிதாவாகிய தேவனை நாம் பெரியவரை நினைக்கும் போது இந்த பெரிசு நமக்கு என்னவா இருக்கும், இந்த பிரச்சனை நமக்கு என்னவா இருக்கும், இந்த ஈட்டியை என்னவா இருக்கும், இந்த பட்டையை நமக்கு என்னவா இருக்கும், இந்த கேடகம் நமக்கு என்னவா இருக்கும், இந்த 6 முழம் ஒரு ஜான் நமக்கு என்னவா இருக்கும், ஏமாத்திரமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் அசால்ட்டா சொல்லிட்டான். இப்போ வர விஷயத்துக்கு வரோம். ஏன் தாவீதுக்கு இப்போ போய்தா, ஏன் தாவீதுக்கு கோலியாத் இருக்கிற அந்த 6 முழம் ஒரு ஜான் பிரச்சனை சின்னதாக தெரிஞ்சுது. ஏன் சவுலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த கோலியாத் இருக்கிற 6 முழமும் ஒரு ஜான்கிற பிரச்சனை பெருசாக தெரிஞ்சுது. இவர்கள் இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த பெரிய தேவனாகிய கர்த்தரை அவங்க என்ன செய்தாங்க, மறந்துட்டாங்க. ஆனால் ஒரு சிங்கத்தை ஜெயிச்ச, ஒரு கரடியை கிழித்து போட்ட தாவீது, அதுக்கு காரணமா அந்த பெரியவராகிய தேவனை அவன் நாமத்தை அங்கு கொண்டு வந்ததுனால அவனுக்கு இப்போ கோலியாத் என்கிற அந்த 6 முழம் ஒரு ஜான் பிரச்சனை அவனுக்கு என்னவா தெரிஞ்சது, சின்னதா தெரிஞ்சது. ஹல்லேலூயா. ஏன்னா நித்திய தேவனை, சேனையின் கர்த்தரை, விசேஷமாய் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை அவன் பெரியதாக எண்ணப்பட்ட, அவன் பெரியதாக மனதில் இழுத்து கொண்டபடியாய், அந்த நாமம் பெரியதாக இருக்குன்னு சொல்லி அவன் உறுதிப்படுத்தினபடியாய் அவனுக்கு கோலியாத் இருக்கிற பிரச்சனை அவனுக்கு என்னவா தெரிஞ்சது, சின்னதாக தெரிஞ்சது. தேவனுடைய பசுத்த ஜனங்களே புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்மளோட பிரச்சனையே நாம் ஏன் சின்னதாக பார்க்குறோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த நித்திய ஜீவனை, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனோட தேவனோட நாமத்தை நாம் சில மறந்து விடுகிறோம். அவர் இதுவரைக்கும் செய்த அந்த கரடி போன்ற பிரச்சனையை மேற்கொண்டதையும், சிங்கம் போன்ற பிரச்சனையை அவர் மேற்கொண்டதையும் நாம் சில நேரத்தில் மறந்து விடுகிறோம். அதனால தான் கோலியாத் போன்ற பிரச்சனை நமக்கு என்னவா மாறுது, பெரிய பிரச்சனையாக மாறுது. அதனால் ஜீவனுள்ள தேவனுடைய நாமமாகிய பெரியவரை நாம் என்ன செய்வோம், மனதில் வைத்து கொண்டிருந்தால் பிரச்சனை நமக்கு என்னவா தெரியும், சின்னதாக தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது இதில் பாருங்க, இந்த கோலியாத் அப்படின்றது பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு உள்ள அளவை நாங்கள் வாசித்தோம். ஒரு 6 வசனம் இருந்து வாசித்தோம். அதாவது 1 சாமுவேல் 17 6 11 வரைக்கும் வாசித்தோம். அவங்களோட வெயிட் என்ன, ஹைட் என்ன, அவங்க போட்டிருக்க ஸ்டைல் என்ன, அவன் போட்டிருக்க வச்சுருக்க மெட்டீரியல் என்ன, அவன் வச்சுருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, வச்சுருக்க டூல்ஸ் என்ன, அவன் பேசின வார்த்தை என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை கண்டு பயந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன் பயந்தார்கள் தெரியுமா, இந்த பிரச்சனையோட அளவு என்ன போட்டிருக்கிறாங்க, பதிவு பண்ணப்பட்டிருக்கு.
அதுதான் பிரச்சனை அளவு பதிவு பண்ணப்பட்டு பிரச்சனை அளவு பதிவு பண்ணி விட்டாக்கா அது பக்கம் எவனும் செய்யலாம் போக மாட்டான். அப்படி தானே இந்த ட்ரெயினில் நான் அடிக்கடி பார்ப்பேன். மேலே பாலத்தில் போகும்போது கீழே ஊற்றி பார்ப்பேன். எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அப்போது அந்த பாலத்தில் கீழே போயிட்டு இருக்கும். அந்த பாலத்தில் பெரிய ஷீட் வச்சு அடைச்சிப்போம். ஆனால் அந்த ஓட்ட வழியாக கீழே ட்ரெயின் போயிட்டு பார்ப்பேன். ஏன் அதுன்னா அந்த ட்ரெயினுக்கு மேலே இப்படி பெருசாக ஒரு எலக்ட்ரிக் கம்பியை வந்துட்டு இருக்கும். அந்த ட்ரெயினை டச் ஆகிட்டா அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் கம்பிக்காக எட்டி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 25,000 வாட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு எலும்பு படத்தை போட்டு டேஞ்சர் அபாயம்னு சொல்லி போட்டுருக்கோம். எது போட்டிருக்கான்? அந்த பிரச்சனையுடைய அளவு அங்கே என்ன போட்டிருக்குது? பதிவு போட்டிருக்கு. பிரச்சனை அளவு அங்கே பதிவு பண்ணி போட்டிருக்கு. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க நம்ம பக்கத்தில் போகிறது என்ன செய்வோம்? கீழே 25,000 வாட்ஸா அப்போ நம்ம தள்ளியே நிற்போம் அப்படின்னு. இதுதான் சவுல் விஷயம். நம்ம நார்மலாகவே ஒரு பிரச்சனையுடைய அளவை பதிவு பண்ணால் நம்ம என்ன தான் நிற்போம்? தள்ளி தான் நிற்போம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அதை என்ன செஞ்சாங்க? அந்த அளவை பார்த்தோன்னே, கோலியத்தோட அளவை பார்த்தோன்னே, சைஸை பார்த்தோன்னே, வெயிட்டை பார்த்தோன்னே, அவரோட வார்த்தையை பார்த்தோன்னே, கொடுத்து பார்த்தோன்னே பயந்தாங்க. ஆனால் தாவீதுக்கு அதை பயப்படல. ஏன் தெரியுமா? அவன் இது போல் பெரிய பிரச்சனைகளை சிங்க வடிவிலையும் கரண்டி வடிவெல்லாம் பார்த்துட்டான். எப்படி பார்த்தான்னா, அவனுக்குள்ள இருக்கிற பெயரை கத்தரால ஜெயிச்சதால அவன் அதை பார்த்து என்ன செஞ்சான்? இந்த பிரச்சனையை அது எல்லாம் ஒன்று தான், 10-11 இந்த பிரச்சனை அவன்கிட்ட முடிவு வந்துட்டான். அப்போ பாருங்க, அப்போது இங்கே என்ன சொல்லப்படுறேன்னா, என்ன சொல்ல வரேன்னா, சவுலும் இஸ்ரேல் ஜனங்களும் பிரச்சனையுடைய அளவை பதிவுபடுத்த முடியாமல் பயந்தார்கள். ஆனால் தாவீதோ தன் உள்ளத்தில் வசிக்கிற பெரியவராகிய தேவனை கர்த்தருடைய நாமத்தை பதிவு பண்ண முடியாது. அவனுக்கு அந்த பிரச்சனை சிறுசா தோன்றுச்சு. திருப்பி சொல்றேன், தேவனோட பெரிய தேவனாகிய அந்த கர்த்தர் பெரியவராக இருக்கிற முடியாது. அதோட அளவு, அவரோட வெயிட், அவரோட பவர், அவருடைய ஹைட்டு எல்லாம் தாவீது தன் இதயத்தில் பதிந்து முடியாது. இந்த கோலியாத்து போன்ற பதிவு பண்ண சின்ன கோலியாத்து பதிவு பண்ண அந்த பிரச்சனையுடைய அளவுக்கு என்னவோ தெரிஞ்சது? சின்னதாக தெரிஞ்சது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம பெரியவராக இருக்கிற கர்த்தரை, அதோட அளவை, அவருடைய பவரை நாம் என்ன செய்யணும்? இதயத்தில் பதிவு பண்ணணும். எப்படி கோலியாத்தோட பிரச்சனை அளவு வேதாமத்தில் பதிவு போட்டிருக்குதோ அதே மாதிரி பிரச்சனையின் அளவு கோலியாத்து மூலமா இருக்கிறது என்று சொல்லி ஒரு அளவு ஏதாமத்தில் எப்படி 1 சாமுவேல்ல 1 சாமுவேல் 14 எப்படி பதிவு பண்ணப்பட்டிருக்குதோ அப்படியே வேதம் முழுவதும் தேவனுடைய அளவு, தேவனுடைய உயரம், தேவனுடைய கேரக்டர், தேவனுடைய பவர், தேவனுடைய ஸ்ட்ரென்த், தேவனுடைய ஆட்டிடியூட்ஸும் தேவனுடைய காரியங்களும் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அதை நாம் என்ன செய்வோம்? பார்ப்போம். பிரச்சனையை பார்க்க வேண்டாம். எதை பார்க்க வேண்டாம்? நமக்குள்ள இருக்கிற உலகத்தில் இருக்கிற பெரியவராக இருக்கிற தேவனை, அவருடைய அளவை பார்ப்போம், அவருடைய நாமத்தை பார்ப்போம், அவருடைய ஹைட்டை பார்ப்போம், அவருடைய வெயிட்டை பார்ப்போம், அவருடைய பவரை பார்ப்போம், அவருடைய கேரக்டரை பார்ப்போம். அதை மனதில் பதிவு செய்வோம். இந்த பிரச்சனை நமக்கு என்னவோ தெரியும்? சின்ன தாமத மனதில் பதிவு வச்சிருக்கப்பட்டு தான் அவன் சொன்னான், நான் நீ நிந்தித்த தேவனுடைய சேனை கர்த்தரோட நாமத்தால் உனக்கு வருகிறேன் என்று சொன்னான். அப்போ அவன் இதயத்தில் எந்த நாமத்தை, அவன் இதயத்தில் யாரை பதிவு வச்சிருக்கிறான்? உலகத்தில் இருக்கிற பாக்களும் நம்மில் இருக்கிற பெரிய தேவனை அவன் என்ன செஞ்சிருக்கான்? நாமத்தை என்ன செஞ்சிருக்கான்? அந்த ஹைட்டு வெயிட்டு பவரை பதிவு பண்ணி வச்சிருக்கான். ஆனால் நாம எதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம்? பிரச்சனையுடைய அளவை, பிரச்சனையுடைய வெயிட்டையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். வண்டி ஓட்டுற பயப்படுறோம், வெளியே போக பயப்படுறோம், அதை கண்ட பயப்படுறோம். அப்படின்னா அந்த பிரச்சனையோட அளவை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அளவு அதிர்ந்து பதிஞ்சிருக்கோம். வண்டி ஓட்ட என்னத்துக்கும் மிஞ்சி போனால் விழுவோமா? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இது கை விழுந்தாலும் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. ஓட்ட இருக்கிறவர் யாரு? பெரியவர். அவர் அந்த வண்டி ஓட்டி சொல்லிக் கொடுப்பார். ஏன் பயப்படுறீங்க? ஏன் வீணாக போய் பிரச்சனை பெருசாகி படப்படுறீங்க? என்ன மேக்சிமம் ஒன்று அவனுடைய ஈட்டி இருந்துச்சு, கொடுமையான வார்த்தை இருந்துச்சு, பட்டை இருந்துச்சு, கேடகம் இருந்துச்சு, ஹைட் இருந்துச்சு, என்ன இருந்துச்சு? ஈட்டி இருந்துச்சு, கேடகம் இருந்துச்சு, பட்டை இருந்துச்சு, அவன் ஃபுல் ஷீல்டு இருந்தான், எல்லாத்துக்கும் ஹைட் அவனுக்கு இருந்துச்சு. அப்புறம் வார்த்தை இருந்துச்சு, சேலஞ்சுலாம் இருந்துச்சு.
ஆனாலும் எல்லாத்தினுடைய பெரியவராக கர்த்தர் நம்மோடு இருந்தது. ஹல்லேலூயா. அப்புறம் என்ன ஆக போகுது? பயப்படாதீங்க. பிரச்சனைகளுக்கு பயப்படாதீங்க. பிரச்சனை சிறுசாக பழகிக்கங்க. அதுக்கு உங்கள் உள்ளத்தில் இருக்க தேவனை பெரியவராக இருக்கிறத நினைச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால எப்படி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே கோலியாத் என்ற பிரச்சனைக்கு ஒரு அளவு, ஒரு வெயிட்டும், ஒரு கேரக்டரிஸும், ஒரு வார்த்தைகளும், அதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பதிவுபடுத்தப்பட்டிருக்கிறதோ, பிரச்சனையுடைய காரியங்கள் என்னங்கிறது அளவு பதிவுபடுத்தப்பட்டிருக்கிறதோ, அப்படியே இந்த வேதாகமம் முழுவதும் நம்முடைய தேவனாகிய, நம்ம பெரிய தேவனாகிய கர்த்தருடைய காரியம் பெரியது, கர்த்தருடைய நாமம் பெரியது, கர்த்தருடைய பவர் பெரியது, கர்த்தருடைய கிருபை பெரியது, கர்த்தருடைய இரக்கம் பெரியது, கர்த்தருடைய ஸ்ட்ரென்த் பெரியது, கர்த்தருடைய கேரக்டர் பெரியது, கர்த்தருடைய ஆக்டிவிட்டி பெரியது என்கிறதும் வேதாகமம் செஞ்சிருக்குது. பதிவுபடுங்கள். நாம் அதை பதிவு செய்வோம். இந்த காரியத்தை பிரச்சனை என்ன செஞ்சிருவோம்? சின்னதாக்கிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அதை பதிவுபடுறதை பார்ப்போம். கடைசியாக பார்ப்போம். முதல்ல நமக்குள்ள உள்ளவர் யார்? அதை முதல்ல பதிவு செய்வோம். நமக்குள்ளவர் அவர் எப்படியாப்பட்டவர் என்கிறதை பதிவு செய்வோம். வாசிக்கலாம். முதல்ல காரியம், நமக்குள்ளவர் பெரியவர். ஹல்லேலூயா. நமக்குள்ள வசிக்கிற தேவன் பெரியவர். God is great. வாசிக்கலாம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 6 வாசிக்கலாம். வேகமாக வாசிங்க. 10 வசனம் வேகமாக வாசிங்க. எரேமியா 10:6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. நீரே பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்குள்ள யாரு? முதல்ல நமக்குள்ள யாரு? பெரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. God is great. Jesus is great. நமக்குள்ள ஒரு பெண்ணா இருக்கிறார், பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை மறந்துடாதீங்க. அப்பதான் பிரச்சனை என்னவா தெரியும்? சின்னதா தெரியும். நமக்குள்ள பெரியவர் நினைக்காம சாதாரண இடம் போட்டுட்டீங்கன்னா பிரச்சனை தான் பெருசா தெரியும். தேவனே உங்க ஒப்பானவர் யார்? நீரே பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இங்க முதல்ல நமக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? பதிவு பண்ணப்பட்டிருக்குது. ஒன்று. இரண்டாவது காரியம், அந்த பெரியவராகிய நாமம் பெரிய நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமம் என்னது? பெரியது. புரிஞ்சுதா? வாசிக்கலாம். சங்கீதம் 76:1. சங்கீதம் 76:1. இன்னொரு சங்கீதம் 27 எடுத்து வாசிங்க. எடுத்து வச்சுக்கோங்க. 27 எடுத்து வச்சுக்கோங்க. 76:1 வாசிங்க. இஸ்ரவேலிலே தேவனுடைய நாமம் என்னது? பெரியது. ஹல்லேலூயா. பெரிய நாமத்தை உடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஏன் இந்த கோலியாத்துக்கு நாமத்துக்கு பயப்படுறீங்க? பெரிய நாமத்தை உடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த கோலியாத்துக்கு பிரச்சனை நாமத்துக்கு ஏன் பயப்படுறீங்க? கோலியாத்து பேர் கண்ட ஒரு பேரும் போல அப்படி பயந்துட்டாங்க. அவன் நேம் சொன்னா, அவன் நாமம் சொன்னா அப்படி பயந்துருக்காங்க 2 பேரும். யாரும் இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும். ஆனா தாவீது என்ன செஞ்சார்? நீ நின்ற தேவனுடைய நாமத்தால வர. ஏன்னா அந்த நாமம் என்னது? பெரிய நாமம். ஹல்லேலூயா. நம்ம சத்தியத்து வாசிங்க. கேட்கறீங்க இனிமே. இஸ்ரவேலில் தேவன் அறியப்பட்டார். சங்கீதம் 76:1. யூதாவில் தேவன் அறியப்பட்டார். இஸ்ரவேலே அவருடைய நேம் இஸ் கிரேட். அவர் நாமம் பெரியது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இரண்டாவது சங்கீதம் 20 வாசிங்க. 27 வாசிங்க. சங்கீதம் 27. சில ரதங்களை குறித்தோம், குதிரையை குறித்தோம் மேன்மை பாராட்டினார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பெரியவராகிய அந்த நாமத்தை, கர்த்தரா தேவன நாமத்தை என்ன செய்யுங்க? மேன்மைப்படுத்துங்க. அதை பிரைட் பண்ணுங்க. அதை உயர்த்துங்க. அதை குளோரிஃபை பண்ணுங்க. அதை விட்டு கோலியாத்து நேம போய் என்ன செஞ்சுட்டீங்க? நெஞ்சில் பதிவிட்டு வந்தீங்க. பயந்து இனிமேல் யாரோட நாமத்தை பதிவு பண்ணணும் நெஞ்சில்? சில ரதத்தை குறித்து என்ன செய்வாங்கன்னா மேன்மையாக பேசுவான். சில இந்த குதிரை ஓடி ஜெயிச்சு தெரியுமா அப்படிமா. இந்த ரதம் 10 பேரை தாழ்த்தி அடிச்சு நூறுக்கு தெரியுமா அப்படிமா. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தர் நாமத்தினால இவரெல்லாம் ஜெயித்தோன்னு சொல்லி கர்த்தர் நாமத்தை குறித்தே நாங்கள் என்ன செய்வோம்?
மேன்மை பாராட்டுறோம். ஹalleluya. இந்த ஆசீர்வாதம் எதனால் கிடைச்சது? நான் படிச்சதுனால கிடைச்சது இல்லை, கர்த்தருடைய நாமத்தினால் வந்தது. ஹalleluya. அந்த கர்த்தருடைய நாமம் என்னவா இருக்குது? என்னவா இருக்குது? பெரிய. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் பெரிய நாமம். இஸ்ரவேல் யூதாவில் அறியப்பட்டார். இஸ்ரவேலுக்குள்ளே அவர் நாமம் பெரிய. அப்போ பாருங்க, நமக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறோம் பெரியவர். அவர் ஒப்பானவர் யாரும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நமக்குள்ள பெரியவரோட நாமம் என்ன நாமம்? என்ன நாமம்? பெரிய நாமம். ஹalleluya. மூணாவது, நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய நாமம் பெரியதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வாசிக்கிறோம், அவருடைய கிருபை. அவருடைய கிருபையும் பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய கிருபையும் பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய நாமமும், நமக்குள்ள உள்ளவர், சொல்றேன், நமக்குள்ள உள்ளவர் தேவனாய் கர்த்தர் பெரியவர். நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய நாமம் பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனாய கர்த்தருடைய கிருபையும் பெரியது. வாசிக்கலாம். சங்கீதம் 86:13. 117:2. வேகமாக வாசிங்க. 86:13. நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. ஆமென். ஹalleluya. அப்ப கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபை என்னவா இருக்குது? அப்ப அவருடைய கிருபை என்னவா இருக்குது? பெரியதா இருக்கு. ஹalleluya. இப்போ வாசிக்கிறேன். 117:2. அடுத்து 103:12 எடுத்து வச்சுக்கோங்க. 117:2 வாசிங்க. 103:12 வாசிப்போம். 11 வாசிங்க. அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. ஹalleluya. கிருபை பெருசு. சாதாரண நினைக்காதீங்க. அவர் கிருபை என்னது? கிரேட். அப்போ God is great. God's name is great. Here God's grace is great. Hallelujah. அந்த 103:11 வாசிங்க. 103:11. சங்கீதம் 103:11. இதெல்லாம் சங்கீதக்காரன் எடுத்திருக்கா. அதனால தான் அந்த தைரியம் போலேத்தை சந்திக்க முடிஞ்சது. என்னது இருந்தது? நமக்குள்ளவர் பெரியவருங்கிறத அறிஞ்சிக்கிட்டார். நமக்குள்ள பெரியவரோட நாமம் பெரியதுங்கிறதையும் அறிஞ்சிக்கிட்டார். நமக்குள்ள உள்ள கிருபையும் தேவன கர்த்தரோட கிருபையும் என்னது? பெரிய பெரிய அறிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் சங்கீதம் தான் வருது. இதனால தான் போலேத்தை நினைச்சது அவர் தைரியமாக நின்னா. வாசிக்கலாம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவருக்கு பயப்படுறவரோட கிருபை பெரியதா இருக்கு. ஹalleluya. 3 வருஷம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்காங்க. தேவனுடைய கிருபையும் பெரியது. ஹalleluya. இது என்னெல்லாம் பெரியது? நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தர் பெரியவர். நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய நாமம் பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய கிருபை பெரியது. நமக்குள்ள இருக்கிற அடுத்தது, நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய இரக்கமும் பெரியது. ஹalleluya. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24:14 வாசிங்க. 2 சாமுவேல் 24:14. அடுத்து புலம்பல் 3:22 எடுத்து வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 24:14. கொடிய இடுக்கன் அகப்பட்டிருக்கிறேன். தாவீது சொல்றாரு. தாவீது மறுபடியும் சொல்றாரு பாருங்க. நல்ல தேவனுடைய நாமத்தை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற பெரியவரை பற்றி நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற பெரியவர் தேவனாய் கர்த்தரை பற்றி நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார். கொடிய அகற்றிலே கரியை கொடிய இடுக்கன் அகப்பட்டு நாம் இப்போ கர்த்தரோட கையில விழுவோம். ஏன்? பிரச்சனை விடக்கூடாது. எங்க போய் விடணும்? கோலியத்து காலத்துல போய் விடக்கூடாது. கர்த்தரோட கையில விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஹalleluya. ஹalleluya. சோதரம் ஆமென் சொல்லுங்களா? அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. டூ ஹைட். கோலியத்து ஹைட்ல பயப்படுறோம். அவருடைய இரக்கம் எப்படி இருக்கு? டூ ஹைட். அவருடைய கிரேஸ் எப்படி இருக்கு? டூ ஹைட். அவருடைய நேம் எப்படி இருக்குது? டூ ஹைட். 7 வருஷம் சோதரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, அவருடைய இரக்கம் பெரியது. நான் இப்போ வாசிக்கலாம். அடுத்து என்ன சொன்னேன்? புலம்பல் 3:22. புலம்பல் 3:22. யாத்திராம 20:16. வேகமாக எடுங்க.
ஒருவன் பிறனுக்கு விரோதமாக புலம்பல் 3:22. ஜாமன் 22. நாம் நிர்மலமாக இருப்பதற்கு கர்த்தருடைய கிருபை இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. டூ ஹைட்னு பார்த்தோம். இங்க என்னது? இன்ஃபினிட்டி. என்ன? இன்ஃபினிட்டி, முடிவே கிடையாது. அப்படி இருக்க அவரோட ஹைட்டு எது? இறக்கம். அடுத்த வாசிங்க. சங்கீதம் 119 156. சங்கீதம் 119 156. யாத்திராம் 20:6. இறக்கம் என்னவா இருக்குது? மிகுதியா இருக்கு. சோ மச். அங்க டூ மச் பார்த்தோம், இங்க சோ மச் அடுப்பாங்க. மொத்தத்தில் அது என்னவா இருக்குது? கிரேட்டா இருக்குது. ஹalleluya. அடுத்தது யாத்திராம் 20:6. ஆயிரம் தலைமுறை மட்டும் லாங்கா இருக்கு. டூ லாங்கா இருக்குது. ஹalleluya. அவரோட இறக்கம் எப்படி இருக்குப்போ? ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு இறக்கம் இருக்குது. எனக்கு இருக்கும், என் பிள்ளைகளுக்கு இருக்கும், என் சந்ததிக்கு இருக்கும். அந்த அளவுக்கு டூ லாங்கா கிரேட்டா இருக்குது. என்னது? நமக்குள்ள வசிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய இரக்கமும் பெரியது. ஆமென். ஹalleluya. அப்படி யாத்திராம் 34:6-7 அதையும் வாசிக்கலாம். யாத்திராம் 34:6-7. கடந்து போகிறார். அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் இறக்கவும் இந்த சாணம் தயம் உள்ளவர். அடுத்து பாருங்க. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். இறக்கத்தை என்ன செய்யறாரு? அவ்வளோ லாங்கன்னு செய்யறாரு, பாதுகாக்கிறார். ஹalleluya. இது என்ன செய்யுது? இறக்கம் அவர்கிட்ட என்னது? இறக்கம் அவருக்கு என்னவா இருக்குது? என்னவா இருக்குது? பெருசா இருக்குது. அப்போ கோலியாத்தோட 7-6 அடி 6 முழத்தையும் ஒரு ஜானபத்தி எப்படி செய்றீங்க? பயப்படுறீங்க. கர்த்தருடைய இறக்கத்துக்கு பெருசா பாருங்க. மிக பகுதியாக மிக, அதாவது முடிவில்லைன்னு பார்க்குறோம். இன்னொருத்துல மிக மிகுதின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு 1000 தலைமுறைக்கு இருக்கு பார்க்கிறோம். மகாபரியன்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கிறச்ச இந்த கோலியாத்தோடைய 6 முழமும் ஒரு ஜான் எப்படி பெருசாகும்? அது இப்போ என்னவா மாறினது? கால் தூசியாக மாறி. தேவனுடைய சோத்திரம். ஆகையினாலே நமக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும். பெரியவனாகிய பெரியவனாகிய தேவனாய் கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற பெரியவரா இருக்கிற தேவனாய் கர்த்தர் நாமும் பெரியது. நமக்குள்ள இருக்கிற பெரியவராகிய கர்த்தருடைய கிருபை பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய இரக்கம் பெரியது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்தது பாருங்க. அடுத்த காரியம் 1 யோவான் 3:1. நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய அன்பு பெரியது. God's love is so great. அவரோட அன்பு பெரியது. வாசிக்கலாம். 1 யோவான். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படுவதனாலே பிதாவால் நமக்கு வரக்கூடிய அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். ஆமென். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு நிமிஷம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு அழைக்கப்படுவதனாலே பிதா நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி விடுறதுக்கு நம்ம பாத்திரமே கிடையாது. ஆனாலும் நாம் தேவனுடைய பிள்ளை சொல்லும்படியா கர்த்தர் நம்ம நியமிச்சிருக்காரு அப்படின்னா அவரோட அன்பு என்ன செய்றீங்க? எவ்வளவு பெருசு பாருங்க. ஹalleluya. நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா? அப்போ பிதாவோட அன்பு பெரியது. ஹalleluya. தூசியா இருந்தோம், குப்பையா இருந்தோம், யாருக்கு உதவாம இருந்தோம், கர்த்தர் நம்மளையும் பிடிச்சிரு ஆளாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா தேவன் பெரியவர். அதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உலகத்தை அனுப்பி கொடுத்துருக்காரு. ஹalleluya. யோவான் 3:16 வாசிக்கலாம். யோவான் 3:16. அடுத்து 1 யோவான் 3:16 அதை எடுத்து வச்சுக்கோங்க. 1 யோவான் 3:16 எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டுப் போகாமல் இயேசு விசுவாசிக்கிறவன் கெட்டுப் போகாமல் நித்திய அடைபடிக்கு அவரை நமக்கு தந்தருளி முதல்ல அனுப்பிச்சார். நமக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்கு அனுப்பி வச்சார். தந்தருளி இவ்வளவு அன்பு இருந்தா அந்த அன்பு பெரியதுன்னு சொல்லி பார்க்குறேன். நம்ம சொந்த குமாரன் நமக்காக அனுப்பிச்சிருக்கிறார். இதோட யார் தர முடியும்?
அப்போ அந்த அன்பு என்னவா இருக்குது? பெருசா இருக்கு. அதே பாருங்க, யோவான் 1:3 வாசித்து பாருங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது. நம்மளை அனுப்பிச்சவர் அன்பு பெருசு அப்படின்னா, நம்ம அனுப்பிச்சது நமக்கு தம் சொந்த குமாரனை இயேசுவை இந்த உலகத்தை அனுப்பிச்சது பெருசு அப்படின்னா, அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அதுவும் பெரியதான். அந்த அன்பும் பெரியதான் அப்படின்றத கூட போட்டு வாசிக்கலாம். 1:3 அவர் நம்ம ஜீவனை நமக்காக கொடுத்தனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, தசத்தை மறக்காதீங்க, ஈஸியாக ஞாபகம் சொல்றாங்க. யோவான் 3:16 தம் பெரிய அன்பை காட்டத்தக்கதாய் சொந்த குமாரனை நமக்கு என்ன செஞ்சாவர்? அனுப்பினார். புரிஞ்சுதா? இங்கே பாருங்க, யோவான் 3:16 தம் பெரிய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக சொந்த குமார் உலகத்துல அனுப்பிச்சார். அதே பெரிய அன்பை காட்டுறதுக்காக அதே 1 யோவான் 3:16 அதே நம்பர் தான். நீ நினைச்சா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே 3:16 1 யோவான் 3:16 அதே பெரிதான அன்புனால் அனுப்பிச்ச இயேசு குமாரனை இயேசு கிறிஸ்துவை அவர் தன் ஜீவனை கொடுத்து மூலமா அந்த அன்பு வெளிப்பட்டு சொல்லி பார்க்குறோம். இதுவும் 1 யோவான் 3:16 தான். 2:3:16 இருந்துருக்குங்க. ஒரு 3:16 செக்கிங், இன்னொரு 3:16 ஒரு செக் அவுட். ஜீவனை கொடுத்துட்டார். ரெண்டு பார்க்குறோம். இதில் இருபத்தி அன்பு பெரியது. இன்னொன்று பாருங்க, அந்த நடுப்புற அவர் செஞ்சதுமா தன் ஜீவனை கிருபாதபடியே நமக்காக கொடுத்தார். அந்த அன்பு 1 யோவான் 4 வாசிக்கலாம். 7 1 யோவான் 4:7 தேவன் அன்பாகவே இருக்கிறார். வாசிங்க 16 வாசிங்க. தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை அவர் நம்மை வைத்திருக்கிற அன்பு பெரிய அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான். தேவன் நிலைத்திருக்கிறார். 10 வாசிங்களா? 11 வாசிங்க. சாரி 11 வாசிங்க. பிரியமானவர்களே தேவன் விதமா அன்பு கொடுத்திருக்க. 10 வாசிங்க. கிருபாதர வழி வரும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய அவர் நமக்கு வச்சுக்க அந்த பெரிய அன்பை நமக்கு காமித்து பாவனத்தின் வழியாக கிருபாதர வழியாக நம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிற்று. கிருபாதர வழியாக இயேசு நமக்கு கொடுத்த அன்பு நமக்கு உண்டாயிற்று. தம் சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அன்பு என்னவா இருக்குது? சென்சார்க்கா நமக்கு சொந்த குமார கிருபாதர வழியாக கொடுத்திருக்காரு. என்ன அர்த்தம்? இந்த அன்பு என்னவா இருக்கு? பெரியதா இருக்கு. ஹalleluya. அதனால நமக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய அன்பும் என்னது? பெரியதா இருக்கு. ஹalleluya. அதனால நமக்குள்ள இருக்கிற தேவன் உள்ளத்தில் இருக்கிறான்னு காட்டிலும் பெரியவர். நமக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமம் பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கிருபை பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய இரக்கம் பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய அன்பும் பெரியது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்து பாருங்க, சங்கீதம் 126 அதிகாரம் 3 வசனம். அவன் நமக்குள்ள இருந்து செய்யற காரியங்கள் என்னது? பெரியது. சின்ன காரியங்கள் கிடையாது. நமக்குள்ள பெரிய காரியங்கள்லாம் அவன் செய்யற பெரிய பெரிய காரியங்கள்லாம் அவரால் செய்ய முடியும். அது இங்கே பதிவுபடப்படும். வேதாந்தத்தை பாருங்க, தேவனுடைய பெரிய காரியங்கள், தேவன் பெரியவர்கள் குறித்து அவருடைய ஆட்டிடியூட்ஸ், அவர் கேரக்டர் எல்லாம் பதிவுபடப்பட்டிருக்கு. நமக்குள்ள இருக்கிற பெரியவர் உடைய பவர், ஸ்ட்ரென்த்து, ஹைட்டு, லென்த்து, அப்புறம் அவருடைய ஆட்டிடியூட்ஸ், அவரோட கேரக்டர் எல்லாமே என்ன செய்யுது? வேதாந்தத்தில் பதிவுபடுற. அதை கூட நம்ம பார்த்துட்டு வரோம். அவ்வளோ பெரியவராக இருக்கிற நமக்குள்ள இருக்கிற போது நாம் எதுக்கு இந்த 6 மணி ஒரு ஜான நினைச்சணும் பயப்படணும் அப்படின்றதான் நீங்கள் செய்தியாக பார்த்துருக்கோம். வாசிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், எதிர்ப்புறம் மகிழ்ந்து இருப்போம். ஹalleluya. கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சா? பெரிய காரியம் செய்தார். குழந்தை எல்லாம் இருந்தோம். கர்த்தர் நம்ம பெரிய காரியம் செய்து 2 குழந்தைகளை உடனே கட்டளையிட்டார். ஆமென். ஹalleluya. இது சின்ன காரியமா? இல்லாதவர்களுக்கு தேவன் இருக்கக்கூடியா செய்கிறாரு. அவர் நமக்கு தேவன் என்னவா இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். அவருடைய காரியங்களுக்கு என்னவா இருக்குது?
பெரிதாக இருக்கிறது. ஹalleluya. இது எப்போ நினைச்சிட்டே இருக்கீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள், தேசத்துக்கு பெரிய காரியங்களை செய்வார்கள், நாம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஆகையினால கர்த்தர் இருக்கிற வாழ்க்கையை பெரிய காரியம் செய்திருக்கிறார், நாம் மகிழ்ந்து கனி கூறுவோம். ஆமென். ஹalleluya. யாரும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் நம்ம வைத்து செய்து கொண்டிருக்கிறார், பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஹalleluya. ஆகையினால நமக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய காரியம் என்ன, அவருடைய டாஸ்க், அவருடைய ஒர்க்கு என்னவா இருக்குது, இஸ் சோ பிக், சோ கிரேட். ஹalleluya. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் பண்ணாத ஒரு விளம்பரத்தில் ஒரு போடுவாங்க, ஒரு காரை பற்றி ஒரு பாப்பா பிக் கார் அப்படின்ட்டு கை தூக்கி கத்தும், பிக் கார் அப்படின்னு. நமக்குள்ள உள்ளவர் டாஸ்க் ஒர்க் எப்படி இருக்கு, சோ பிக். ஹalleluya. அதனால நோ மோர் ஃபியர் அபவுட் கோலியாத் அண்ட் ஹிஸ் ஹைட். ஹalleluya. கோலியாத் அளவு அவனுடைய பாவங்கள் நம்ம இனியும் செய்வதில்லை, பயப்பட வேண்டாம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய டாஸ்க் எப்படி இருக்குது, பெருசா நீங்க எதிர்பார்க்காத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து கொடுப்பார். ஆமென். ஹalleluya. அதற்காக நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய கர்த்தருடைய வேலையும் காரியமும் என்னவா இருக்குது, பெரிதா இருக்கிறது என்று சொல்லி வேதாந்தத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. அடுத்து பாருங்க, மத்தேயு 12:6 இந்த தேவாலயத்தின் பெரியவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹalleluya. எல்லாரும் எல்லாரும் தேவாலயத்தில் பார்க்கறதுக்காக வராங்க, ஆனால் தேவாலயத்தில் அதோட பெரியவராக இருக்கிய இயேசு கிறிஸ்து பார்க்க தான் தேவாலயத்தில் வர வேண்டும். ஹalleluya. தேவாலயத்தில் வரும்போது பார்க்குறாங்க, எத்தனை சபையில் எத்தனை ஆட்கள் இருக்காங்க, எத்தனை குடும்பம் இருக்குது, பெரிய இசையமைப்பாக கட்டப்பட்டிருக்குதா, அதாவது மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்குதா, எல்லாம் ஆர்கெஸ்ட்ரா டீமில் இருக்கிறாங்களா, கொயர் டீமில் இருக்கிறாங்களா, பாட்டுக்கு ஸ்லைடு போடுறாங்களா, ஒய்ஸ்பி இருக்குதா, ப்ரொஜெக்டர் இருக்குதா, வசனங்கள் வர வர எழுதி போட்டு வாசிக்காமல் அப்படி ஸ்க்ரீனில் பார்க்க, இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கான்னு ஆலயத்துக்கு வராங்க. அதை பார்க்காதீங்க, தேவாலயத்தோட பெரியவராகி இருக்கிற அங்கே இருக்கிற இயேசு கிறிஸ்து பாருங்க. ஆமென். ஹalleluya. பெரியவராக அவரை பாருங்க, சின்னதாக இருக்கிற ஆண்டவரை எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, கூட்டத்தை பார்க்குறாங்க. அன்றைக்கெல்லாம் நமக்குள்ள இருக்கிற பெரியவராக இருக்கிற தேவனை பார்க்கறது இல்லை, அந்த ஆலயத்தில் பெரியவராக இருக்கிற தேவனை பார்க்கறது இல்லை, கூட்டத்தை பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, நம்ம அந்த ஆலயத்தில் பெரியவராக இருக்கிற தேவனை பார்க்க வேண்டும். வாசிக்கலாம். தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உனக்கு சொல்லிடுறேன். அதை எடுப்பா, இதான் கையில் வச்சு வாசி. தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார் உங்களுக்கு சொல்றேன். ஹalleluya. நான் ஏதாவது குச்சி எப்படி சொன்னதுமா, தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார், குச்சி விளையாடக்கூடாது. பத்திர வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால இந்த இடம் முக்கியமல்ல, இந்த ஆலயத்தோட பெரியவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு முக்கியம். அவர் இங்கே இருக்கணும், அவர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார். ஆகையால நமக்குள்ள வசிக்கிற தேவன் தேவாலயத்திலும் பெரியவர். ஆமென். ஹalleluya. அடுத்தது பாருங்க, அவருடைய தாட்ஸ், அவருடைய நினைவுகள், அவருடைய பேஸ் எல்லாம் பெருசு. ஏசாயா 55:8-9 வாசிக்கலாம். ஏசாயா 55:8-9 வேகமாசி. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிறோம், வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம், என் நினைவுகளும் உயர்ந்திருக்கு, டாப் போஸ்டா இருக்குது, கிரேட்டஸ்டா இருக்குது, பிக்கஸ்டா இருக்குது. ஆமென். ஹalleluya. இங்கே நம்மளை குறித்து தேவனுடைய நினைவுகள் என்னவா இருக்குது, உயர்ந்திருக்கிறா பிளஸ் பெரிதா இருக்கிறது. அதான் அர்த்தம். அப்படிதானே நம்ம பார்க்கும்போது பிக் அண்ட் ஹைட் இல்லை, டாப் அண்ட் பிக் பெருசா இருக்கு. அவரோட தாட்ஸு பெருசா இருக்குது, கிரேட்டா இருக்குது. அவருடைய பேஸும் வழிகள் என்னவா இருக்குது, உங்களோட பெருசா இருக்கு. குறிப்பாக வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரம் இருக்குமோ அப்படி அவருடைய நினைவுகள் என்னவா இருக்குது, பெருசா இருக்கு. ஆகையினால நமக்குள்ள வசிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் என்னவா இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது. ஆமென். ஹalleluya. அப்புறம் அவருடைய பவர், அவருடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. ஹalleluya. வாசிக்கலாம். இறைமையா 10:6 அதே இது
இதில் 10:6. இன்னொருத்தர் என்னாமோ 14:18 எடுங்க. என்னாமோ 14:18 எடுங்க. வாசிங்க. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. நீரே பெரியவர். நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. உம்முடைய நாமம் வல்லமையில் பெரியது. biggest in power. Hallelujah. நமக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய பவர் என்னது? biggest. சும்மா மெழுகுத்தி சைஸ் வெளிச்சம், அந்த வெளிச்சம் இல்லைங்க. எவ்வளோ சூரியன் பவர் கொண்ட அந்த பவர் தேவனுடைய வல்லமை. ஒரு சூரியன் அல்ல, மல்டிபிள் சன்ஸோட பவர் ரேஸ் எங்கிருந்து வரும்? வானத்தில் நம்ம வரும். தேவனுடைய வசனம் சோத்திரம் அதை அளவிட முடியாது. இட்ஸ் பிக்கஸ்ட், டூ பிக், டூ கிரேட். ஆகையனால அந்த ஆண்ட வல்லமை பெரிதாய் விளங்குவாக என்று சொல்லி பக்தன் சொல்கிறார். என்னாகும் 14:18 வாசித்து பாருங்க. எடுத்துக்க சொன்னேன். என்னாகும் 14:18. அப்புறம் ஏசியா 41:15-16 வாசிக்கலாம். ஏசியா 41:15-16 எடுத்துறீங்க. என்னாகும் 14:18 வாசிங்க. என் ஆண்டு வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. வல்லமை எப்படி வளரணும்? சின்னதாக வெளுத்தி சைஸுகள் ஆண்டவரே, வெளுத்தி சைஸுகள் வெளிச்சம் வரணும். அந்த மாதிரி இல்லை, காசு வெளிச்சமா இல்லை. எப்படி இருக்கணும்? பெரிதாய் விளங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் தான் விளங்கும், சின்னதாக வராது. ஹalleluya. ஏன்னா அது ஃபுல்லாக பவர், ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சு என்ன தெரியுமா? அந்த பவர் வந்து என்ன தெரியுமா? ஒரு மலையை கால் தூசி ஆகிடும் அந்த பவர். வாசிக்கலாம். ஏசியா 41:15-16. அவரோட வல்லமை பெரியதுன்னு எப்படி சொல்றோம்? அது பெரிய வல்லம், பெரிய மலையானது கால் தூசிக்கு மாத்திர. அதனால அவர் வல்லமை பெரியது என்கிறோம். வாசிக்கலாம். 15 வாசிங்க. ஒரு ஜேசிபி போல உன்னை மாத்துவேன். கர்த்தருடைய பவர் மனுஷனுக்கு இறங்கிட்டுனா அவன் என்ன செய்வான்? மலைகளை மிதித்து நொறுக்கி, அந்த மலைகளை நொறுக்குனா, மிதிச்சு நொறுக்குனா என்னவோ மாறிடும்? குன்றுகளா மாறிடும். அந்த குன்றுகள் என்னவோ மாறும்? பதருக்கு ஒப்பா மாறும். அந்த பதர் என்னவோ மாறும்? தூற்றுவாய். காற்று தூற்று தூசி என்ன செய்யணும்? கொண்டு போய் பறக்கடிக்கும். நீரை கர்த்தருக்குள் களி கூறுவார். இப்ப அந்த மலை எங்க? மலை எங்க? காணாம போச்சு, தூசி ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைகள் ஒரு இடம் அப்படியே முன்னாடி வச்சு ஒரு பைக் விட்டுறாண்டே இருக்கும். திடீர்னு இப்படி பைக் எடுத்து மழையை காணல அடிக்கும், பைக்கை காணல அடிக்கும். அந்த மாதிரி தான் கர்த்தருடைய பவர் வல்லமை உள்ள இறங்கிடுச்சுன்னா மழை போன்ற பிரச்சனை, கோழி தோன்ற பிரச்சனை என்னவோ மாறும்? அது மிதிக்கப்பட்டு, அது நொறுக்கப்பட்டு, குண்டுகள் ஆக்கப்பட்டு, படிப்படியாக குறைந்து பாருங்க. குண்டுகள் ஆக்கப்பட்டு, பதறாக்கப்பட்டு, தூசியாக்கப்பட்டு, காற்றில் என்ன செய்யும்? பறக்கப்பட்டு, அது இல்லாமே போயிடும். ஹalleluya. கர்த்தருடைய பவர் வந்துச்சுன்னா மழை என்ன செய்யும்? தூசியாகி காத்துல பறக்கடிச்சு போயிடும். என் கடன் எனக்கு ஒரு கொஸ்டின் அப்படிதான் இருந்துச்சு. மழை போன்று இருந்துச்சு. கர்த்தருடைய பவரை பார்த்தேன். அவர் வலதுகாலம் என்னை பற்றி மாட்டார். என்னை ஜேசிபி இயந்திரமாக்கினார், மலையை நொறுக்கினார், குண்டுகளாக்கினார், மிதிக்க வைச்சார், குண்டுகளாக்கினார், குண்டை பதறாக்கினார், பதற தூசியாக்கினார், காத்திலே காணாமோ செய்தார். கர்த்தருடைய வல்லமை இதை செய்துட்டு. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய கரத்தின் வல்லமை செய்து. கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்று சொல்லி பார்க்கணும் என்று சொல்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அதனால் கர்த்தருடைய வல்லமை இங்கே என்னவா இருக்குது? பெரிதா இருக்கிறது. ஆகையினால நமக்குள்ள இருக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவர். நமக்குள்ள இருக்கிற தேவன் உலகத்துல எல்லா நாமத்தை காட்டிலும் பெரிய நாமுடையவர். நமக்குள்ள இருக்கிற தேவன் அவருடைய கிருபை பெரியது. நமக்குள்ள தேவனுடைய இரக்கம் பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய அன்பு பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமை பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய காரியங்கள் பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய நினைவுகள், வழிகள் பெரியது. ஆமென். ஹalleluya. அதனால இந்த பிரச்சனையை பார்க்கும்போது நம்ம இந்த பெரியவர், நமக்குள்ள இருக்கிற இந்த பெரியவராகிய நாமம் பெரிது, அன்பு பெரிது, கிருபை பெரிது, இரக்கம் பெரிது, வல்லமை பெரிது, நினைவுகள் பெரிது. இதைத்தான் ஞாபகம் வரணும் நமக்கு. கோலியாத்தோட ஹைட்டு பெரிது, அவர் ஈட்டி பெரிது, அது ஞாபகம் வரக்கூடாது. அதோடு பெருசு இருந்தது நம்ம தேவனுடைய நாமம் பெரிது. அதோடு பெருசு நம்ம தேவனுடைய இரக்கம் பெரிது. கோலியாத்தோட பிரச்சனையோட பெருசோட
பெரிது தேவனுடைய பவர், அவருடைய வல்லமை பெரிது அப்படின்னு நினைவுதான் அந்த கோலியாத்துக்கு என்னவா தெரியும், அந்த பிரச்சனை சின்னதாக தெரியும். இந்த 7 பாயிண்டை மனசு வச்சுக்கணும். சங்கீதம் 46 வாசிக்கணும், வேகமாக வாசிக்கணும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்களை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். நமக்குள்ள இருக்கிற பெரியவருடைய நாமம் பெரிது என்று சொல்லி அறிக்கப்பட வேண்டும். நமக்குள்ள இருக்கிற பெரியவரை கர்த்தராகிய தேவன் அன்பு பெரிது என்று அறிக்கை செய்ய வேண்டும். நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய கர்த்தருடைய கிருபையும் இரக்கம் பெரிது என்று அறிக்கை செய்ய வேண்டும். நமக்குள்ள இருக்கிற கர்த்தராகிய தேவனுடைய நினைவுகள் பெரிது என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கையிலே நாம் இருக்க வேண்டும். அப்போதான் பிரச்சனை சின்னதாக தெரியும். வாசிக்கலாம். சங்கீதம் 46:11, மத்தேயு 1:23. சேனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபு தேவன் நமக்கு உயர்ந்த ஹalleluya. இப்போ நம்ம மனசுக்குள்ள யார் இருக்கா? உலகத்தில் பெரியவராக இருக்கிற சேனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். நம்மோடு பெரியவராக தேவன் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும்? நினைவர்கள். அது பதிக்க செய்கிற அந்த செய்தி. தேவன் வசனம் சோத்திரம்னால சேனையின் கர்த்தர் பெரிய கர்த்தர், பெரிய நாமம் உடையவர், பெரிய வல்லமை உடையவர், பெரிய அன்பு உடையவர், இரக்கம் உடையவர், பெரிய நினைவு உடையவர். இப்போ எங்க இருக்கிறார்? பெரிய காரியங்கள் செய்கிறவர். இப்போ எங்க இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹalleluya. நான் மத்தேயு 1:23 தான் போடுறேன். இம்மானுவேல் தேவன் என்று சொல்லி ஒரு பேர் போட்டிருக்கு. இன்னொரு பேர் அது நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாகும். அதே மாதிரி நம்ம வாசிக்கலாம். இன்னும் ஒரு கண்ணியை கர்த்தருடைய குமாரனை பெறுவார். அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். ஆமென், ஹalleluya. ஆகையினால உலகத்திலே இருக்கிற பெரியவராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற உள்ள தேவன் பெரியவர். அவருடைய நாமம் பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய காரியங்கள் பெரியது, அவருடைய நினைவுகள் பெரியது, அவருடைய வழிகள் பெரியது என்கிறதை நாம் எப்பவுமே ஞாபகம் வர வேண்டும். அவரை அந்த பெரியவராகிய தேவன் எங்க இருக்கிறார்? நம்மோடு இருக்கிற ஞாபகம். இதை எப்பவும் அறிக்கை செய்ய வேண்டும். வாசித்து முடிக்கலாம். 10:23. தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். நம்மோடு இருக்கிற தேவனுடைய நாமம் பெரியது. நம்மோடு இருக்கிற பெரியவருடைய இரக்கம் பெரியது. நம்மோடு இருக்கிற தேவனுடைய கிருபை பெரியது. நம்மோடு இருக்கிற தேவனுடைய வல்லமை பெரியது. நம்மோடு இருக்கிற தேவனுடைய காரியங்கள் பெரியது. நம்மோடு இருக்கிற தேவனுடைய வழிகள் நினைவுகள் பெரியது. எல்லாத்துக்கும் தேவாலயத்துக்கும் மேலே இருக்கிற பெரியவர் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி அதை அறிக்கை செய்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தோமானால் கோலியாத் போன்ற பிரச்சனை, அந்த 6 முழம் ஒரு ஜானல் பிரச்சனை சின்னதாக தெரியும். இதை நீங்கள் அறிக்கை செய்யணும்னா கோலியாத் ரொம்ப பெருசாக தான் தெரியும். அந்த பிரச்சனை ஆல்ரெடி 6 முழம் ஒரு ஜானல் இருக்கும், பெருசாக தெரியும். ஆகினால பெரியவராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். பெரியவராக தேவன் நாமும் நம்முடைய பெரியவராக தேவனுடைய நாமும் பெரியதாக இருக்கிறது. அவர் நம்மோடு இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் அன்பு பெரியது, கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, அவர் காரியங்கள் பெரியது, நினைவுகள் பெரியது. தேவாலய பெரியவர் நம்மோடு இருக்கிறார். அந்த பெரியவராகிய தேவன் நம்மோடு இருக்கிற சொல்லி அறிக்கை செய்வோம். கோலியாத் போன்ற பிரச்சனையை சீராக்குவோம். பிரச்சனை நாம் இப்படிதான் நமக்குள்ள இருக்கிற பெரியவராகிய தேவனாய கர்த்தரை நினைவுபடுத்தும் போது கோலியாத் போன்ற பிரச்சனையை சிறுதாமல் சொல்லி வேதம் நமக்கு பரிந்துரைக்கிறது. அப்படியே நாம் தேவனுடைய அளவு, ஹைட்டு, ஸ்ட்ரென்த்தையும் இப்போ பார்த்துருக்கிறோம். அதை வைத்துக் கொண்டு பிரச்சனை என்ன ஆகுவோம்? சிறுசாகுவோம். வாசத்து முடிக்கலாம். அல்லாமல் அவருடைய நம்பிக்கையிலே நமக்குள்ள இருக்கிற பெரியவராக இருக்கிறார். அவருடைய நாமம் பெரியது, அந்த அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, வழிகள் பெரியது, நினைவுகள் பெரியது, அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய காரியங்கள் பெரியது என்று அந்த நம்பிக்கையிலே அறிக்கையிடுகிறது. அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். அப்படியே வாக்குறுதி பண்ணினவர் உண்மை உள்ளார். ஆமென், ஹalleluya. அப்படியே உலகத்திற்கு நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்மளுடைய பெரியவர், பெரிய நாமம் உள்ளவர். நம்மளுடைய பெரியவருடைய நாமம், கர்த்தர் தேவனுடைய நாமம் பெரியது. நம்மளுடைய தேவனுடைய கர்த்தருடைய அன்பு பெரியது, கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, அவர் வழிகள் பெரியது, நினைவுகள் பெரியது, அவர் வல்லமை பெரியது, அவருடைய காரியங்கள் பெரியது. தேவாலயத்தின் பெரியவராகிய கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே நாம் அறிக்கை செய்தே உறுதியாக இருந்து நமக்குள்ள வாசம் பண்ணுற தேவனாய கர்த்தரை பெரியவராய் ஞாபகப்படுத்தி நமக்குள்ள இருக்கிற தேவனை பெரியவராய் அறிக்கை செய்து அறிக்கையிட்டு நமக்குள்ள இருக்கிற
தேவனாய் கர்த்தர் பெரியவங்கிற நம்பிக்கை வைத்து நம்ம காரியத்தை பார்ப்போமானால் கோலியாவது போட்ட அந்த 6 முழம் ஒரு ஜான் பிரச்சனை சிறிதாக தெரியும். அது ஒரு கர்த்தர் அந்த வல்லமை நம்ம பெரிதான வல்லமை கர்த்தருடைய பெரிதான வல்லமை நம்ம இருக்க முடியாது. அந்த பிரச்சனை என்ன மாதிரியும் தூசியாக பறக்கப்பட்டு போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகிய நமக்குள்ள இருக்கிறவருடைய தேவனாய் கர்த்தர் பெரியவர். நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய நாமம் பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய அன்பு பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய இரக்கம் பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனாய் கர்த்தருடைய வல்லமை பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய நினைவுகள் வழிகள் பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய காரியங்கள் பெரியது. தேவாலயத்து பெரியவராக இருக்கிற கர்த்தர் இயேசு நமக்குள் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார் என்று தொடர்ந்து அறிக்கை செய்வோம். கோலியாத் போன்ற பிரச்சனையை சிறிதாக்குவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்ம பிரச்சனையை தீர்த்து நமக்குள்ள இருக்க பெரியவராகிய தேவன் தொடர்ந்து நம்ம மத்தியில் வல்லமை கிரியை நடப்பித்து நமக்கு பிரச்சனை தீர்த்து நம்ம இன்னும் நமக்கு ஆசிரியத்தை கொடுத்து நம்ம ஆசைப்பாங்க. கர்த்தர் நம்ம இந்த வார்த்தைகள் ஆசைப்பாங்க.